ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான் இந்த ஒரு கிவ் அவே நாங்கள் ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான கிவ் அவே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிவ் அவேல நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இந்த கிவ் அவேல நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3000 ருபீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த கிவ் அவேல நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம். அதற்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட். அண்ட் அதில் இருந்து மோஸ்ட் சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிற டாப் 3% செலக்ட் பண்ணி நாம் இந்த மந்த்துக்கான கிவ் அவே அமௌண்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பப்படுற எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அண்டு வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதில் நாங்கள் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணி இருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தாங்க முடியும். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? உடனே இந்த கிவ் அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்டு உங்களுடைய கிவ் அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஏர்ன் லைஃப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஏர்ன் லைஃப் இந்தியா பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கண்டிப்பாக எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஏர்ன் லைஃப் பற்றி மறுபடியும் உங்ககிட்ட சொல்லி உங்களை போர் அடிக்க விருப்பப்படலைங்க. நாங்கள் இந்த வீடியோட நோக்கமே என்னென்னா, ஏர்ன் லைஃப்பில் வரப்போகிற புது அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏர்ன் லைஃப்பில் 100 பிளான் போயிட்டுருக்கு. அந்த 100 பிளான் போயிட்டுருக்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதில் பார்த்தோன்னா ஜாயினிங் வெறும் 100 தான். அப்புறம் ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு 50 கிடைக்குது. அப்புறம் லெவல் இன்கம் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் லெவல்லேருந்து 25வது லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா லெவலுக்கும் 1 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் சோகமான விஷயமா இருக்குது. ஆக மொத்தம் டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடிக்கு 1 லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது எப்போ ஒரு ஐடியில் 1 லேக் ரீச் ஆகிடுதோ அப்புறம் அந்த ஐடி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் சாதாரண கண்டிஷன்ஸ் தான். வழக்கம் போல் பார்த்திங்கன்னா 2 டைரக்ட்ஸ் கம்பல்சரி, அப்புறம் விட்ரா கொடுத்தா 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு நாம் பொதுவாக விட்ராலாம் கொடுத்து அடுத்த நாளே நம்ம ஜிபே இல்லை ஃபோன்பே பேங்க் அக்கௌண்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதில் நமக்கு ரீச் ஆகிடுது. ஸோ விட்ரா எல்லாம் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை பெருசாக. சரி, ஓகேங்க. இப்போ நாம் ஏர்ன் லைஃப்பில் வரப்போகிற புது அப்டேட் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏர்ன் லைஃப்பில் வரப்போகிற புது அப்டேட் சொன்னோம் இல்லையா? இப்போது ஏர்ன் லைஃப்பில் பார்த்தோம்னா 1000 பிளான் அப்படின்னு ஒரு புது பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த 1000 பிளானுக்கும் 100 பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் கான்செப்ட் வைஸ் இல்லைங்க. இந்த 1000 பிளானில் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா 1000 தாங்க, அதாவது 1000 ஒன்லி. அப்புறம் ஒரு டைரக்ட் ரெஃபரலுக்கு 500 கிடைக்குது. அப்புறம் லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல்லேருந்து 25th லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் கிடைக்குதுங்க. அப்புறம் இதில் கூட பார்த்திங்கன்னா எப்போ ஒரு ஐடியில் 1 லேக் வரைக்கும் இன்கம் ரீச் ஆகுதோ அப்புறம் இதில் அந்த ஐடி ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சிஸ்டம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஏர்ன் லைஃப் இந்தியாவுடைய 1000 பிளான்லேயும் டேர்ம்ஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக புதுசாக ஒன்றும் இல்லைங்க. இதுவும் சாதாரண கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. ஜாயினிங் பார்த்திங்கன்னா 1000, அப்புறமா ஆட்டோ ஃபில்லிங் கான்செப்டில் இருக்குது. இது மட்டும் தான் இதில் பார்த்தீங்கன்னா 1000 பிளானில் புதுசாக இருக்குது. அன்லிமிட்டெட் டைரக்ட் ரெஃபரல்ஸ்,
ஆட்டோ ஃபில் இன்கம் பார்த்தீங்கன்னா 2 டைரக்ட் கொடுத்த அப்புறமா வரும்னு சொல்லி சொன்னாங்க. பட் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சரியாக தெரில. இதில் அப்கிரேட்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. 2 டைரக்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு விட்ரா வந்து ₹1000 ஃபிக்ஸ் அது. அப்புறம் 2வது விட்ராலேருந்து பார்த்தீங்கன்னா ₹200 இருந்தாவே நம்ம விட்ரா எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை சிம்பிளாக சொல்லணுன்னா இது ஒரு லெவல் பிளான் வித் ஆட்டோ ஃபில்லிங் கான்செப்ட், அவ்வளோதாங்க. மற்றபடி ஏர்ன் லைஃப்பில் பழைய 100 பிளானில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மெம்பர்ஸ்க்கு கம்பெனி சார்பாக பார்த்திங்கன்னா இந்த தடவையும் ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது அநேகமாக ஒரு ஜனவரி 2025, அதாவது நியூ இயர் அந்த நேரத்தில் அந்த ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. இன்னும் அதை பற்றி சரியாக அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல. அப்படி ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஃப்யூச்சரில் வீடியோஸில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பட் இந்த தடவை ட்ரிப்பு பார்த்தோன்னா 7 to 10 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஷிம்லா அண்ட் மணாலி அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அது என்னது, அது உத்தரப்பிரதேஷா, அந்த மத்திய பிரதேஷ், இதுங்க அது ஹிமாச்சல் பிரதேஷ்னு நினைக்கிறேன். அங்கே போட்டிருக்காங்க. சரி, ஆக்சுவலி சொல்லப்போனால் ஏர்ன் லைஃப்பில் லாஸ்ட் டைமில் ஒரு 3 days ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் தான் வச்சுருந்தாங்க ட்ரிப்பு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 17-18 பேர் இதை தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா அதாவது யார் நல்லா ஒர்க் பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு கெட் டுகெதர் மீட்டிங் மாதிரி தான் வச்சுருந்தாங்க பிளான். அதாவது ட்ரிப்பெல்லாம் அதாவது பெருசாக ஒன்றும் வைக்கல. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஏர்ன் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு சொல்லணுன்னா, டெய்லி ஆன்லைனில் பல ஆப், வெப்சைட், லாட்ரிஸ், கலர் ப்ரெடிக்ஷன், ஆட் வாட்சிங், வீடியோ வாட்சிங், ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன், டெய்லி டாஸ்க்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ROI கான்செப்ட்டு, சேல்ஸு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்கிரேட் பண்ணுறது, கேப்சா டைப் பண்ணுறது, அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் விடாமல் டெய்லியும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியும் பல கம்பெனிஸ், ஆப்ஸ், வெப்சைட்ஸ் எல்லாம் சரியாக நமக்கு இன்கம் கொடுக்காம ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நான் எல்லா கம்பெனிஸும் சொல்ல வரல, பட்டு அந்த மாதிரி பல கம்பெனிஸ் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். காசு போட்டு போயும் இருக்குது. அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம ஏர்ன் லைஃப் சரியாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா, யாரால் 2 பேரை ரெஃபர் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், வேறு மாதிரி சொல்கிறேன். யாரால் 2 பேரை ரெஃபர் பண்ண முடியாதோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. ஏன்னா சும்மா இருக்கவங்க காசு இதில் போட்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி அதே மாதிரி யாரையும் வலுக்கட்டாயப்படுத்தியோ ஏமாற்றியோ அதாவது ரெஃபர் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு அதாவது யார் ஜாயின் பண்ணணும்னு இஷ்டப்படுறாங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம ஏர்ன் லைஃப்பில் 100 பிளானில் வந்து தங்கு தடை இல்லாமல் வந்து ஒரு 5-6 இயர்ஸாக நல்லபடியாக போயிட்டுருக்கோ, அதே மாதிரி இப்போ வர ஜனவரி 2025 லான்ச் பண்ண போகிற 1000 பிளானுக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.